ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான டாபிக் பார்க்க போகிறோம். டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு. அதில் ஒரு டைமை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட் நான் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த மாதிரியான கொஸ்டினை எஸ்எஸ்சி மட்டும் இல்லாமல் ரயில்வேல, போலீஸ் எக்ஸாமில், காவலர் தேர்வு வருது இல்லையா, நம்ம USRBயில், அந்த மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி வருது. ஓகே, அந்த ஷார்ட்கட் எதுக்குன்னா, ஷார்ட்கட் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், ஆனால் டைமை ரொம்ப சேவ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்டாக அது இருக்குது. ஓகே, இப்போ கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் டிஸ்பிளே இருக்குது. சுமதின்றவங்க அவங்க வீட்டிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த திசையில் நடந்து போகிறாங்கன்னா கிழக்கு நோக்கி, டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்பயுமே யூனிவர்சலாக நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டு உலகத்தில் எங்கே போனாலும் அந்த மேப்பில் ஒரே மாதிரி தான் வரைகிறாங்க. ஓகே, நார்த்துனா மேல் நோக்கி, ஈஸ்ட்னா உங்களுக்கு வலது பக்கம். அப்படி நீங்கள் இந்த டைரக்ஷன்ஸை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ரஃப்பாக வரையும் போதே அந்த டைரக்ஷன் படி தான் வரையணும். ஓகே, ரைட். இப்போ அவங்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அவங்க வீடு இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். இங்கே வீட்டிலேருந்து ஆரம்பித்து கிழக்கு நோக்கி போகிறாங்க. எவ்வளோ தூரம்? 10 மீட்டர். இந்த கேள்வியில் அவங்க எவ்வளோ தூரம் போனாங்கன்றது அவ்வளோ முக்கியம் இல்லை. 10 மீட்டர் நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10 மீட்டருக்கு அப்புறம் வலது பக்கம் திரும்பி ஒரு 25 மீட்டர். வலது பக்கம் எங்கள் கிழக்கு நோக்கி போனவங்க வலது பக்கம் திரும்பினா என்ன ஆகிடும்? அப்படியே தெற்கில் வந்துடும் இல்லையா. இல்லை, இது 10, இது 25. ஓரளவுக்கு அந்த மெஷர்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி வரையணும். ஓகே, 10 பெருசாக போட்டு 25 சின்னதாக போடக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க இடது பக்கம் திரும்பி ஒரு 40 மீட்டர் போகிறாங்க. ஓகே, 40 இடது பக்கம் திரும்பினா என்ன ஆகிடும்? திருப்பி கிழக்கு நோக்கி போகிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். இப்போ அவங்க திருப்பியும் இடது பக்கம் திரும்பி ஒரு 17 கிலோமீட்டர் போகிறாங்க இல்லையா. இப்படி திரும்பி ஒரு 17 கிலோமீட்டர். இந்த டைரக்ஷன் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. 17 கிலோமீட்டர். கடைசி அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது வலது பக்கம் திரும்பி ஒரு 12 மீட்டர் போகிறாங்க. 12. இதோட அவங்க பயணம் நிற்கலை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வலது பக்கம் திரும்புகிறாங்க. வலது பக்கம் திரும்பி தொடர்ந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க, எந்த திசையை நோக்கி அவங்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த திசைன்னு இது கீழ் நோக்கி போனால் அது சவுத்து, கீழ் நோக்கி போனால் அது சவுத்தை குறிக்கிறது, அதாவது தெற்கு நோக்கி அவங்க போகிறாங்க இல்லையா. இதுதான் வழக்கமான முறை. இதுக்கு ஷார்ட்கட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்களேன். அந்த கொஸ்டினில் நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எத்தனை தடவை ரைட் வருது, எத்தனை தடவை லெஃப்ட் வருது அப்படின்றத கவனிங்க. பாருங்கள், அதில் ரைட் டர்ன் எத்தனை தடவை வருது? 3 தடவை ரைட் வருது. ஓகேவா, 3 தடவை ரைட் வருது. லெஃப்ட் எத்தனை தடவை வருது பாருங்கள்? 2 தடவை இல்லையா, 2 லெஃப்ட். இப்போ இந்த டயக்ராம் எதுவுமே நீங்கள் வரைய வேணாம். வரையாமையே இதை மைனஸ் பண்ணுங்கள். 3 - 2, அதாவது 3 ரைட்டு, 3 ரைட்லேருந்து 2 லெஃப்ட்டு, அதாவது ஒரு ரைட்டுக்கு ஒரு லெஃப்ட்டை கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ கடைசி என்ன இருக்கும்? ஒரு ரைட்டுன்னு மட்டும் இருக்கும், ஒரு ரைட் டர்ன். அப்போ இந்த ஹோல் டயக்ராம் நமக்கு தேவையே இல்லை, இந்த எந்த டயக்ராமும் தேவையில்லை. இப்போ ஷார்ட்டாக நம்ம எப்படி போட போகிறோம்னா, அவங்க வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, குறிப்பிட்ட தூரம் போகிறாங்க, ஒரே ஒரு ரைட் டர்ன் மட்டும் ரைட்டில் திரும்புகிறாங்க, அவ்வளோதான். இப்போ எந்த திசையை நோக்கி போகிறாங்க? சவுத்து. அவ்வளோ பெரிய டயக்ராம் வரைகிறத விட இப்படி நம்ம ஷார்ட்டாக வரைஞ்சி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். எத்தனை ரைட்டு, எத்தனை லெஃப்ட்டு, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஒரு ரைட்டுக்கு ஒரு லெஃப்ட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் மீதி என்ன வருது? ஒரு ரைட். அப்போ நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை ரைட்டில் டர்ன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள், கிழக்கு நோக்கி போனாங்க, வலது பக்கம் ஒரு தடவை திரும்பினா இப்போ எந்த திசையை நோக்கி அவங்க நடக்கிறாங்க? தெற்கு இல்லை, அவ்வளோதான். இப்போ இதனால் நிறைய நம்ம டைமை மிச்சப்படுத்த முடியும். ஓகே, ரைட். இப்போ இந்த 2வது கேள்வியை பாருங்கள். அமுதன் அப்படின்ற நபர் வடக்கு நோக்கி ட்ராவல் பண்ணுறார், டுவர்ட்ஸ் நார்த் இல்லையா. இப்போ இந்த கொஸ்டினில் அவர் எவ்வளோ தூரம் போகிறாருன்ற மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கேள்வியில் கடைசி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், குறைந்தபட்ச தூரம், அவங்க ஆரம்பித்த இடத்துக்கும் முடித்த இடத்துக்குமான குறைந்தபட்ச தூரம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ நீங்கள் வரையும் போதே அந்த மெஷர்மெண்ட்டை ஓரளவுக்கு ஸ்கேல் பண்ணி கரெக்டாக வரையணும். ஓகே, ஆரம்பத்தில் எந்த திசையில் போகிறாரு? டுவர்ட்ஸ் நார்த் இல்லையா. இப்போ இங்கே ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கிறாரு, வடக்கு நோக்கி போகிறார். டைரக்ஷன் கேர்ஃபுல்லாக மேல் நோக்கி தான் போகணும். ஓகே, வடக்கு நோக்கி போகிறாரு. எவ்வளோ தூரம் போயிருக்காரு? 30. ஓகே, 30 மீட்டர்ஸ் போகிறார். அப்புறம் அவருக்கு வலது பக்கம் திரும்பி ஒரு 80 மீட்டர் போகிறார். தோராயமாக அது 80ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 80 மீட்டர். இங்கிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இடது பக்கம் திரும்பி இன்னொரு 30 மீட்டர் போகிறார். ஓகே, 30. ரைட். இப்போ ஆரம்பித்த இடத்துக்கும் அந்த முடித்த இடத்துக்கும், இதுதான் முடித்த இடம் இல்லையா, இது ஆரம்பித்த இடம். இந்த 2 இடத்துக்குமான குறைந்தபட்ச தூரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ நம்ம இமேஜினரியாக ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணுவோம். இப்போ குறுக்க இந்த மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிக்குவோம். இந்த டாட் லைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இது 30, இது 30, இதை 2ஆக பிரிக்கிறோம். மொத்தமாக 80 இல்லையா? இந்த 80 நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 40 40ன்னு பிரிச்சுக்கிறோம். அது எப்படி கரெக்டாக நம்ம 40 40ன்னு பிரிக்க முடியுமா? இந்த கோடு போட்டால் கரெக்டாக மிடில் வழியாக அது போகும். ஆமாம், கரெக்டாக மிடில் வழியாக தான் போகும். ஏன்னா இங்கேயும் 30 இங்கேயும் 30, ரெண்டும் 30 30ன்னு இருந்தால் நீங்கள் வரைகிற இந்த கற்பனை கோடு கரெக்டாக மிடில் பாயிண்ட் வழியாக போகும். அப்போ 80 40 40ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது இல்லையா? செங்கோண முக்கோணம் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல. இங்கே ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி இந்த டயக்னலை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் எப்படி பொசிஷன் வச்சுக்க போகிறேன்னா, இந்த ஆரம்பிக்கிற இடம் ஏன்னு வச்சுக்குவோம், இந்த நடுவில் இருக்க இடம் பி, இந்த முடிச்ச இடம் சி. ஏவுக்கும் பிக்கும் என்ன தொலைவோ அதே தொலைவு தான் இந்த பிக்கும் சிக்கும் இல்லையா? அப்போ ஏவுக்கும் பிக்குமான தொலைவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பித்தாகரஸ் தியரத்துப்படி இந்த ரெண்டு பக்கத்தோட அளவை ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கிறோம். அதாவது இது 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர், ரைட்? இது ரெண்டையும் கூட்டுறோம். இதை கூட்டும் போது இது பாருங்கள், ரெண்டையும் கூட்டினா 2500 அப்படின்னு கிடைக்குது. இந்த 2500க்கு ரூட் எடுத்தோம்னா 50. அதாவது என்ன அர்த்தம், ஏலேருந்து பி வரைக்கும் ஆன தொலைவு ஏபி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஏபி தான். ஏபி வந்து 50 அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கு. அப்போ மொத்த தொலைவு ஏல ஆரம்பித்து சி வரைக்கும் இருக்கிறது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது குறுக்கு வழி. அப்போ ஏ டு சி மொத்த தொலைவு என்ன? ஏ டு சி இருக்கிற மொத்த தொலைவு 100 மீட்டர்ஸ், ரைட்? வெரி குட். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நடுவில் எந்த பாயிண்ட் வழியாக அது போச்சு அப்படின்றது. சரி, எல்லா கொஸ்டினுமே இப்படி கரெக்டாக நடுவில் போகுமா? அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு நடு பாயிண்ட் வழியாக போகுமானா போகாது. அதுதான் நம்ம இப்போ அடுத்த கேள்வியில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது மதி அப்படின்ற நபர் அதே மாதிரி வடக்கு நோக்கி போகிறாங்க. போன கேள்வி மாதிரி மதி நல்ல பேர் இல்லை? தமிழில் எவ்வளோ அழகான பேர்லாம் இருக்குது பாருங்கள்ல. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது அழகான தமிழ் பேரை வைங்க இல்லையா? ரைட். இங்கே மதி அப்படி என்ன பண்ணுறாங்க, வடக்கு நோக்கி போகிறாங்க. அதே கேள்வி மாதிரி தான், போன கொஸ்டின் மாதிரியே தான் இருக்குது. இவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க பாருங்கள். ஆரம்பித்து அதே மாதிரி தான், போன கேள்வி மாதிரியே ஆரம்பித்து ஒரு 30 மீட்டர் போகிறாங்க. போன கேள்வியும் அப்படி தானே ஆரம்பித்தது. ஆனால் இப்போ வலது பக்கம் திரும்பிட்டு எவ்வளோ தூரம் போகிறாங்க? வலது பக்கம் திரும்பி 120 மீட்டர் போகிறாங்க, 120 மீட்டர்ஸ். இப்போ கடைசி அவங்க என்ன பண்ணுறாங்க, இடது பக்கம் திரும்பி 60 மீட்டர் போகிறாங்க. 60. ஓகே, இது 60, இங்கே 30. போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்களேன். போன கேள்வியில் இங்கேயும் 30 இங்கேயும் 30 இருந்தது. அப்போ அந்த குறைந்தபட்ச தூரத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த நம்ம வரைஞ்ச குறுக்கில் போட்ட அந்த கோடு கரெக்டாக மிடில் பாயிண்ட் வழியாக போச்சு போன கொஸ்டினில். ஆனால் இப்போ மிடில் பாயிண்ட் வழியாக போகாது. நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதை ட்ரா பண்ணி பாருங்களேன். இதை நீங்கள் இப்போ வரைஞ்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள், வரையும் போதே அது மிடில் பாயிண்ட் வழியாக போகலை. அப்போ இந்த 120 நம்ம கரெக்டாக பிரித்தா தான் பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தவே முடியும். எப்படி பிரிக்கிறது? இங்கே 30 இருக்குது, இங்கே 60 இருக்குது. ஓகே, 30 60. அந்த 30க்கும் 60க்கும் ஒரு ரேஷியோ பார்த்துக்கோங்க. 30 60. இந்த ரேஷியோவை மாற்றினா என்ன வரும்? 1:2. 1:2. இப்போ என்ன அர்த்தம்னா, அந்த லைனை 1:2ன்ற விகிதத்தில் பிரிக்கணும். அதாவது மொத்தமாக 3 பங்காக பிரித்து இந்த பக்கம் 1 பங்கு, இந்த பக்கம் 2 பங்கு அப்படி பிரிக்கணும். மொத்தமாக அங்கே என்ன இருக்குன்னா 120 மீட்டர் இருக்குது. ஓகேவா? 120 நீங்கள் 3ஆக பிரிச்சிங்கன்னா 40. அப்போ இந்த பக்கம் 40, இது 1, அந்த பக்கம் 80. பாருங்கள், 40 80ன்றதை பாருங்கள். 40 80னா ரேஷியோ வாக்கினா எப்படி வரும்? ஒரு 40 2 40 இல்லையா? 80. அப்போ 1:2 கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ 40 80. இப்போ இதே மாதிரி போன தரமில் பண்ண மாதிரி இது ஏ, இது பி, இது சி அப்படி வச்சுக்குவோம். ஏவுக்கும் பிக்குமான தொலைவு நமக்கு தெரியும். போன சம்மிலே பார்த்தோம் இல்லையா? இது எவ்வளோ? 15 நமக்கு நல்லா தெரியும். இப்போ பிக்கும் சிக்குமான தொலைவு மாறுபடுது இல்லையா? மாறுது. இந்த இடத்துல 80 இருக்குது, இங்கே 60 இருக்குது. திருப்பி நம்ம பித்தாகரஸ் தியரத்தை இப்போ பயன்படுத்த போகிறோம். இதுக்கப்புறம் எளிமையானது தான். இப்போது நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ பிசியோட மதிப்பை கண்டுபிடிப்போம். பிசின்றது எவ்வளோ? √60 ஸ்கொயர் ப்ளஸ் 80 ஸ்கொயர். அதாவது இது நம்ம சுருக்கணும்னா இது ஒரு 3600 ப்ளஸ் 6400. மொத்தமாக என்ன வரும்? √10,000 அப்படி வரும் இல்லையா?
இந்த 10,000க்கு ரூட் எடுத்திங்கன்னா 100 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா பிலேருந்து சி வரைக்குமான இந்த தொலைவு 100. ஏற்கனவே ஏலேருந்து பி வரைக்கும் 50. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஏ டு சி அந்த மொத்த தொலைவு வந்து 150 மீட்டர். இந்த 2 கேள்விக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்கே நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல் எப்படி இந்த பாயிண்ட் இந்த அந்த கட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இது எவ்வளோ தொலைவு அப்படின்றத கண்டுபிடிக்கிறத இந்த ரேஷியோ வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதை தான் நீங்கள் இதில் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட அடுத்ததில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.